அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது, செப்டம்பர் மாத பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது புதனின் உச்ச பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும், குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதும், சனி வக்ரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பதும் அதிரடியான வாய்ப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் வலம் பெறுவதால் தீமையை காட்டிலும் நன்மை சற்று கூடுதலாகவே பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் வலம் வருகிறாருங்க. 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சப்தமஸ்தானத்திற்குள் ராசியின் நாதர் வருவது மட்டுமல்லாது அவருடைய பார்வை ஜென்மராசிக்கு, குறிப்பாக சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே இது ஒரு யோகம் என்று சொல்லிவிடலாம். கல்யாண கனவுகள் நினைவாகும். எதிர்பார்த்த பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். இடம், வீட்டுமனை, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு கட்டுவதோ அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. வீடு பழுது பார்த்தல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் நாதர் சப்தமத்தில் நுழைவதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதோடு இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாகவே குறைவின்றி இந்த வேளையில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் சந்திரன் ஏற்படுத்துகிறார். ஆனால் சந்திரன் உச்சம் பெறும் தருணம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் உச்சம் பெற்று வலம் வரப்போகிறார். வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறும் தருணம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் கடன் சுமை உறுதியாக குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரயங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக குறைவதோடு உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதோடு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர் போல் நீண்ட சூழலில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. உழைப்பிற்கேற்ற பலனை வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறும் காலகட்டமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். இந்த தருணத்தில் திடீரென பல பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் 5ல் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் உச்சம் பெற்ற புதனுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் ராசியின் உச்ச அதிபதி வருவது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் தருணமாகவும் எதை செய்தாலும் தெளிவான மனநிலையுடன் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5லும் வலம் வரப்போகிறார். சுக்கிரன் இந்த
வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ற்கு வருவது பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைவாக உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்க போகிறார். எனவே பண வரவு என்பது சற்று தாராளமாக வந்து சேரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் மாறும். எடுத்த காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமையும். கொடுத்த வாக்கை சிறப்பாக காப்பாற்றுவீர்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரப்போகிறது. வியாபாரம், தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. சனி பகவான் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாகவும் உறுதியாகவும் மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சுப விரயமாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் உறுதியாக வெற்றி கிடைக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக நடைபெறக்கூடிய தருணங்களாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சின்ன சின்ன சிக்கல்கள் நீடிக்கலாம், ஆனால் பெரிய அளவிலான மாற்றம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை அதிகரிப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் வலுவாக வீற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். எதை செய்தாலும் தெளிவான மனநிலையுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ல் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வலம் வருகிறார். அதிசார பயிற்சியாக அடுத்த மாதத்திலிருந்து மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பதால் இந்த தருணத்தில் காரியம் எதை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடையில்லாமல் வரும். இருந்தாலும் வெற்றிக்கு உரித்தான 3ல் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த தருணத்தில் பெற்றுத்தரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்.